எங்க தாத்தாமே எவ்வளவோ காவேரி வீட்டுல பேசி பாக்குறாரு. பட் ஆனா அவங்க வீட்டுல இருக்க யாருமே இந்த மாதிரி வந்து விஜய் பண்ணது சரியான விஷயம் கிடையாது, அதுக்காக கண்டிப்பா காவேரியை உங்க வீட்டுக்கு திருப்பி என்னால அனுப்ப முடியாது அப்படின்ற மாதிரி எங்க தாத்தாவை அவமானப்படுத்தி அங்கிருந்து அமைச்சிடறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் எங்க சாரதா சொன்னதை நினைச்சு நினைச்சு இந்த பக்கம் தாத்தாவும் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது காவேரி சைடு கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் நம்ம சைடு விஜய் ரொம்பவே வந்து இந்த விஷயத்த மறைச்சு விளையாடிட்டான், சொல்ல போனா காவேரியோட சென்டிமெண்டா பயங்கரமா வந்து கஷ்டப்படுத்திட்டான் அப்படின்ற மாதிரி அவருமே யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போறாரு. அப்ப இந்த மாதிரி வந்து கரெக்டா விஜயுமே பாட்டிக்கிட்ட தாத்தா எங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுமே இந்த மாதிரி காவேரி வீட்டுக்கு பேச போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே சரி ஓகே அவங்க வந்த உடனே என்ன சொன்னாங்க அப்படிங்கறத நம்ம கேட்டலான்ட்டு இங்க விஜயுமே தாத்தா வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப தாத்தாவுமே ரொம்பவே சேடா இந்த பக்கம் வீட்டுக்கு வந்துட்டு இங்க விஜய் கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் விஜயுமே பயங்கரமா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. நான் உண்மையுமே எந்த ஒரு தப்பு பண்ணல, காவிரியை மனசெலவுல நான் விரும்பிட்டு இருந்தேன், ஆனா இவங்க யாருக்கும் அது புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோபத்தோட இங்க மறுபடியும் இங்க சண்டை போறதுக்காக குமரனை பார்த்து போயிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா தாத்தாவுமே இங்க பாரு விஜய், இந்த பிரச்சனை இது சாதாரண பிரச்சனை தான், இது கொஞ்சம் டைம் எடுத்தா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் சரியா போயிடும், நீ அவசரப்பட்டு சண்டை போட்டு எல்லாத்தையும் கெடுத்து விட்டுறாது அப்படின்ற மாதிரி அவங்களுமே இந்த பக்கம் வந்து விஜயை கண்ட்ரோல் பண்றாங்க. விஜயுமே இல்ல தாத்தா நான் கண்டிப்பா கேட்டே ஆகணும், நான் காவேரி கிட்ட நேரடியா பேசி ஆகணும், நான் அவட்ட பேசிட்டானா எல்லாமே சரியாயிடும், நான் அதை கண்டிப்பா நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயுமே கோவப்பட்டுட்டு மறுபடியும் எங்க குமரனை பார்க்க போறாங்க. அங்க போயிட்டு இந்த பக்கம் காவேரி முதல்ல வெளியில வா, உங்ககிட்ட நான் பேசி ஆகணும், கண்டிப்பா இந்த விஷயத்த நான் பேசலன்னா எனக்கு என் மண்டை வெடிச்சிடும் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே டென்ஷனோட இந்த பக்கம் காவேரி காவேரின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே குமரனுமே வந்துட்டு இங்க பாரு விஜய், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ பண்ண விஷயத்துக்கு கண்டிப்பா காவேரி உன் வீட்டுக்கு வர மாட்டா, அப்படியே அவளே வரேன்னு சொன்னா கூட இங்க வீட்டுல இருக்க யாருமே விட மாட்டாங்க, முக்கியமா அத்தை விட மாட்டாங்க. ஏன்னா காவேரி உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை உடைச்சதை விட நாங்க உன் மேல எல்லாம் வச்சிருந்த மரியாதையும் சேர்த்து நீ வந்து கெடுத்துட்ட, அதனாலே கண்டிப்பா இனிமேல் இந்த வீட்டுல உனக்கு இடமே கிடையாது அப்படின்ற மாதிரி இங்க விஜய் அடிச்சு வெளியில துரத்திடுறாங்க. இங்க விஜயமே என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாரு. என்ன ப்ளீஸ் ஒரே ஒரு டைம் காவேரிட்ட பேச விடுங்க, அவட்ட நான் பேசினாலும் எல்லாமே சரியாயிடும், நீ என் மேல தப்பு இருக்குதான் நான் ஒத்துக்கிறேன், இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டது என் தப்பு தான், அதுக்கு நீங்க என்ன வேணாலும் தரணும் கொடுங்க அதை நான் ஏத்துக்கிறேன், பட் ஆனா காவிரியை மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவருமே பயங்கரமா அழுது பாக்குறாரு. ஆனா இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்தா நமக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு டேரக்டா குமரனுமே எங்க பாருங்க இதுக்கு மேல நம்ம இதே வீட்டுல இருந்தாலும் நமக்கு பிரச்சனை, பேசாம நான் ஒரு வீடு ஒண்ணு பாத்துட்டு வந்துடுறேன், முதல் வேலையை நம்ம நாளைக்கே இந்த இடத்த விட்டு கிளம்புவோம், அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க குமரனுமே வீடு பார்க்க போயிடுறாரு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க விஜயமே வேற வழி இல்லாம மொட்டை மாடியில உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க வெண்ணிலாக்குமே ஒண்ணுமே புரியல, எதுக்காக விஜய் அழுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ விஜயா ரொம்பவே வித்தியாசமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல போனா வெண்ணிலாவுக்குமே இங்க விஜயோட கஷ்ட நஷ்டத்துல அவங்க இருந்திருப்பாங்க, அதனால அதை நினைச்சு நினைச்சு அவங்களுமே ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு சைடு இங்க நிவினுமே யமுனா அவங்க அம்மா வீட்டுக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சு இனிமே வரல, அப்படி அவ என்னதான் பண்றா அப்படின்னு சொல்லி தெரியாம ரொம்பவே கியூரியஸா இருக்காரு. அப்ப எதுக்கும் சரி குமரனுக்கு கால் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவருமே குமரனுக்கு கால் பண்றாரு. அங்க குமரனுக்கு கால் பண்ண உடனே தான் தெரியுது அவருமே இந்த மாதிரி வந்து யமுனா பண்ண விஷயத்தினால இங்க காவேரி விஜயம் பிரிஞ்சுட்டாங்க. அதை விட முக்கியமா இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் யமுனா தான், எல்லா உண்மையும் வெளியில கொண்டு வந்து யமுனா தான் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அதே நேரத்துல குமரனுமே என் ப்ரோ இந்த விஷயம் நீங்க தான் எழுதி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி யமுனா சொன்னா, இந்த உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க எனக்கு தெரியாம மறைச்சிட்டீங்கல்ல, நான் உங்களை விஜய் விட ரொம்பவே நம்பணும் ப்ரோ, ஆனா எதுக்காக எனக்கு நீங்க இப்படி ஒரு துரோகம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இங்க குமரனுமே வந்து நிவின் கேட்கறாங்க. இதை கேட்ட நிவினுமே இங்க பாருங்க குமரன், நீங்க விஜயும் காவேரியும் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, உண்மையிலுமே அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏன்னா இது மாதிரி எனக்கு காவேரி மேலதான் வெறுப்பு இருந்துச்சு, பட் ஆனா காவேரியும் விஜயும் சேர்ந்து தான் யமுனா ஆசைப்படுறாங்கிறதுக்காக எனக்கு யமுனாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா அந்த வாழ்க்கையை நான் ஏத்துக்கிட்டேன். அதே நேரத்துல விஜய் கிட்டையும் காவேரி கிட்டையும் போயிட்டு உங்களுக்கு நீங்க வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையில ஈர்ப்பு இருக்கா, கண்டிப்பா நீங்க 1 இயர் கழிச்சு பெரியவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ விஜய் சொன்ன முதல் வார்த்தை கண்டிப்பா காவேரி எல்லாம் என்னால இருக்க முடியாது, நான் காவேரியோட தான் இருப்பேன், அக்ரிமெண்ட் எல்லாம் நான் எப்போ கிழிச்சு போட போறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜய் என்கிட்ட ரொம்பவே கிளாரிட்டியா சொன்னாரு. சொல்லப்போனா காவேரியுமே அந்த விஷயத்துல ரொம்பவே கிளாரிட்டியா இருந்தா, ஆனா இப்போ பழைய விஷயத்த வந்து பார்த்துட்டு வந்து யமுனா இப்படி பிரச்சனை பண்ணிட்டா, இல்ல அப்படின்னா இது எல்லாமே வந்து சால்வ் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டோன்னதான் குமரனுக்கு புரிய வருது, அப்ப விஜய் உண்மையிலுமே இந்த பக்கம் காவேரியை லவ் பண்ணிருக்காரு, உண்மையிலுமே காவேரி கூட சேர்ந்து வாழணும் தான் ட்ரை பண்ணிருக்காரு, அவகிட்ட ஏதோ ஒரு வேலை விளையாண்டுருக்காரு போல இருக்கு, அதுதான் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு காவேரி அவர்கிட்ட இருந்து பிரிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இங்க குமரனை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே இந்த பக்கம் வந்து நிவினுமே இங்க பாருங்க, நான் வந்து முதல்ல உங்களோட ஒய்ஃப் கிட்ட பேசணும், அவங்க மூலமா தான் எப்படியாவது காவேரி விஜய் நம்ம சேர்த்து வைக்கணும், இந்த மாதிரி காவேரி கஷ்டப்படுறது எனக்கு விருப்பமே கிடையாது, அதனால கண்டிப்பா அவ கஷ்டத்தை தீர்க்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிவினுமே ஒரு முடிவுக்கு வராரு. அதுக்கு ஏற்ற மாதிரி குமரனுமே சரி நிவின் நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா என்னோட கடையில மீட் பண்ணலாம், நான் என் கடைக்கு இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வரேன், அதுக்கப்புறம் அங்க வச்சு நம்ம பேசிட்டு என்ன எதுன்னு முடிவு பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க வீட்டுல இருக்கிற கங்காவுமே என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த மாதிரி காவேரியோட நிலைமை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க. அதே நேரத்துல காவேரியுமே ரொம்பவே சைலண்டா ரொம்பவே சேடா இருக்காங்க. இதை பார்த்தவொன்னே இங்க கங்கா இருந்துகிட்டு என்னாச்சு காவேரி ஏதோ பிரச்சனையா, உண்மையிலுமே நீ விஜய் லவ் பண்றியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப காவேரி இங்க கங்காவோட முகத்தை பார்த்துட்டு அக்கா உண்மையிலுமே நான் அவரை லவ் பண்றேங்க, இப்ப கூட என்னால அவர் இல்லாத வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் வந்து கங்காவுக்குமே அப்ப காவேரி உண்மையிலுமே விஜய் மேல அனுப்பி வச்சிருக்கா, ஆனா விஜய்க்கு அந்த அன்பு இருக்கா இல்லையா தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப காவேரி இருந்துகிட்டு இல்லக்கா நான் என்னமோ விஜய் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், அவர் நிறைய இடங்கள்ல என்கிட்ட சும்மா விளையாடணுங்கிறதுக்காக தான் நிறைய விஷயத்த பொய்யா சொல்லியிருக்காரு, ஆனா இப்போ அவர் திரும்பி திரும்பி என்ன தேடி நம்ம வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவர் என் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காரு, என்ன எவ்வளவு மிஸ் பண்றாரு அப்படின்ற விஷயம் எல்லாமே எனக்கு இப்பதான் புரிய வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல கங்காவுமே இருந்துகிட்டு சரி விடு காவேரி டென்ஷன் ஆகாத, எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும், கண்டிப்பா நீ விஜய் விட்டு பிரிஞ்சே ஆகணும்ன்ற எண்ணம் எல்லாம் கிடையாது, அவர் மறுபடியும் உன்னை தேடி வந்து உனக்காக
ஒருவேளை நம்ம அம்மா கிட்ட பேசினா போதும், அம்மா மனசு மரணம் எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல வீட்டுக்கு வந்த குமரனுமே இங்க கங்காவையும் காவேரியும், சரி நான் இன்னைக்கு ஷூட்டிங் போக வேண்டியது இருக்கு, அதனால என்னோட ஸ்டோரை நீங்க 2 பேரும் பாத்துக்கங்க, ஏன்னா காவேரி இங்க இருந்தான்னா ரொம்பவே டென்ஷனா இருப்பா, நீ எப்படியாவது அவளை நம்ம கடைக்கு கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்லி இங்க குமரனுமே சாரதாட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இங்க கங்காவையும் காவேரியும் கடைக்கு அமைச்சு வைக்கிறாங்க. அதே நேரத்துல குமரனுமே இங்க நிவினை கூப்பிடுறதுக்காக போறாங்க. சொல்லப்போனா நிவினுமே இங்க காவேரி கிட்ட பேசணும்னு சொல்ல ரொம்பவே விருப்பப்படுறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இங்க எப்பவும் போல காவேரியுமே அந்த கடைக்கு வந்துட்டு ரொம்பவே சேடா உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா கங்கா மட்டும் அங்க வர்ற துணி எல்லாம் வாங்கி தச்சுக்கிட்டு அவங்களோட ஒர்க் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி கரெக்டா விஜயுமே அங்க வந்து நிக்கிறாரு. இங்க விஜயை பார்த்த உடனே காவேரிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. அதனால அந்த டென்ஷனை மனசுக்குள்ளே வச்சுட்டு அங்க இருந்து விஜய் அவாய்ட் பண்ணிட்டு திரும்பி உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற கங்காவுமே, இங்க பாருங்க விஜய், சம்பந்தம் இல்லாம நீங்க வந்து இந்த மாதிரி காவேரியை தொந்தரவு பண்ணாதீங்க, எதுக்காக இங்க வந்து பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு சொல்லி விஜயை பார்த்து கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இவங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அங்க நிவினும் குமரனும் வந்துடுறாங்க. குமரனும் நிவினும் வந்ததுக்கு அப்புறம் இங்க கங்காக்கு ரொம்பவே பயமாகுது. ஒரு வேலை பிரச்சனை ஆயிருமோ, ஏதோ அடிதடி ஆயிருமோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயப்படுறாங்க. ஆனா குமரனும் நிவினும் ரொம்பவே அமைதியா விஜயை கூப்பிட்டு உள்ள உட்கார வைக்கிறாங்க. சொல்ல போனா விஜய் அங்க வர வச்சதே இந்த பக்கம் குமரன் தான். குமரன் தான் விஜய் கிட்டையும் காவேரி கிட்டையும் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி ஒரு கிளாரிட்டி வேணுங்கிறதுக்காக தான் அவங்களை பேசுறதுக்காக கூப்பிட்டுருப்பாங்க. அப்ப கரெக்டா நிவினுமே இங்க கங்கா கிட்ட, இங்க பாருங்க நான் உங்ககிட்ட இப்படி பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜயோட மனசுல காவேரியை விட்டுட்டு போகணுன்ற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது, நீங்க எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, இதுக்கெல்லாம் காரணம் யமுனா தான். ஏன்னா என்னோட பழைய வாழ்க்கையில நான் காவேரியை விரும்பிக்கிட்டு இருந்தேன். காவேரிக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர்றப்போ நான் அந்த பிரச்சனையில இருந்து அவரை காப்பாத்துறதுக்காக இங்க விஜய் கிட்ட போய் கேட்டேன், இங்க பாரு விஜய், நீங்க காவேரியை அக்ரிமெண்ட் மேரேஜ் பண்றதுக்காக கொடுத்த பணத்தை நான் கொடுத்துறேன், ஆனா காவேரியை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனா விஜய் என்ன சொன்னாருன்னா, எந்த ஒரு காரணத்து கொண்டும் நான் காவேரி விட்டு பெரிய விரும்பவே இல்லை, என் வாழ்நாளோட கடைசி லைஃப் வரைக்கும் நான் கண்டிப்பா காவேரியோட தான் வாழ்வேன் அப்படின்ற மாதிரி என்கிட்ட அடிச்சு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் எங்க விஜயும் காவேரியும் சேர்ந்து எனக்கு யமுனாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்ப அந்த விஷயத்த நான் மனசார ஏத்துக்கிட்டேன். ஏன்னா நான் விரும்பின காவேரி ரொம்பவே சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இங்க யமுனாவை ஏத்துக்கிட்டேன். ஆனா யமுனா தான் தப்பு பண்ணிட்டு என்னோட பழைய டைரி எடுத்துட்டு வந்து இங்க பிரச்சனை பண்ணிட்டா. இல்ல அப்படின்னா கண்டிப்பா விஜய் காவேரியை வீட்டை விட்டு அமைச்சிருக்கவே மாட்டார் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. அதை கேட்டோன்னு இந்த பக்கம் வந்து கங்காக்குமே புரியுது, இங்க காவேரியும் விஜயும் பிரியணும்னு நினைக்கல, நம்ம தான் அவசரப்பட்டு பிரிச்சிட்டோம், இதுக்கெல்லாம் காரணம் யமுனா தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப கரெக்டா காவேரியுமே இதெல்லாம் கேட்டுட்டு அப்ப விஜய் மேல இருக்கிற லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன மன்னிச்சிரு விஜய், நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இங்க விஜய் போய் ஹக் பண்றாங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க கங்காவுமே, அம்மா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்களே, அம்மா கண்டிப்பா இங்க விஜய் மேல ரொம்பவே கோபத்துல இருக்காங்க, நம்ம முடிவெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க, கண்டிப்பா அம்மா முடிவு பண்றாங்களோ அதை தான் ஏத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுமே கொஞ்சம் பயந்து போய் இந்த பக்கம் நிவின்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நிவினுமே யாருமே எதிர்பார்க்காத மாதிரி, இங்க பாருங்க கங்கா, நான் வந்து இங்க விஜயும் காவேரியும் சொன்னாங்கன்னு சொல்லி தான் யமுனாவை ஏத்துக்கிட்டேன், எனக்கு யமுனா கூட வாழலாம் விருப்பம் இல்ல, இப்பவும் சொல்றேன், காவேரியை மறுபடியும் நீங்க திரும்பி விஜய் வீட்டுக்கு அனுப்புனா மட்டும்தான் யமுனா என் வீட்டுக்கு வர முடியும். அப்படி நீங்க காவேரியும் விஜயும் பிரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா யமுனா இனிமேல் என் லைஃப்ல கிடையாதுன்னு சொல்லி நான் யமுனாவே வந்து வெறுத்து ஒதுக்கலாம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிவினுமே அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க நிவினோட முடிவை கேட்ட உடனே இங்க கங்காக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவங்களுமே வெளி பெதுங்க போயிருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்கிற குமரனும், நீ கவலைப்படாத கங்கா, கண்டிப்பா நான் பேசிக்கிறேன், நான் அத்தட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கன்வின்ஸ் பண்றதுக்காக இங்க குமரனுமே வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. போனது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இந்த மாதிரி வந்து விஜயை பத்தியும் காவேரி பத்தியும் கொஞ்சம் எடுத்து சொல்லி பாக்குறாங்க. ஆனா இதை ஒரு பொருட்டா கூட எடுத்துக்காத சாரதா, இங்க பாரு மறுபடியும் என் பொண்ணோட வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பல, இந்த மாதிரி கேவலமான அவங்க கிட்ட என் பொண்ணை நான் ஒப்படைக்க விரும்பல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்கிற கங்காக்குமே வர வழியே தெரியல, இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆயுதம்னு சொல்லிட்டு, இங்க பாருங்கம்மா, நீங்க வேணா காவேரியும் விஜயும் பிரிக்கும்னு நினைக்கலாம், ஆனா காவேரியோட வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்க குழந்தைய உங்களால யாருக்கிட்ட பிரிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் சாரதாக்கு தூக்கி வாரி போடுது. என்ன கங்கா சொல்ற, என்ன சொல்ற அப்படின்னு கேட்கறாங்க. அப்பதான் இந்த மாதிரி கங்கா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. சொல்லப்போனா காவேரி அவங்க சோகமா இருக்கேன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பீரியட்ஸ் மிஸ் ஆகுது, அதாவது கிட்டத்தட்ட அவங்க வயித்துல இங்க விஜயோட குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவங்களுமே வந்து ஓப்பனா சொல்ல முடியாம ரொம்பவே திணறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே எல்லா விஷயத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் காவேரியோட வயித்துல இங்க விஜயோட குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. இதை பத்தி இங்க வீட்டுல சொன்னதுக்கு அப்புறம் இங்க யாராலையும் எதுவும் பேச முடியல. கரெக்டா இந்த விஷயத்த கேட்ட தாத்தாவுமே இதை பத்தியுமே யோசிக்காம இந்த பக்கம் சாரதா கிட்ட, இங்க பாரு சாரதா, என் பேரன் பண்ண தப்புக்கு நீ என்ன வேணாலும் தண்டிச்சுக்க, ஆனா அவங்க 2 பேரையும் மட்டும் பிரிக்கணும்னு நினைக்காத, ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஒரு வழியா சாரதாவோட மனசையுமே மாத்துறாங்க. அதே நேரத்துல இதை பார்த்துட்டு இருக்கிற ராகினிக்கு தான் ரொம்பவே கடுப்பா இருக்கு. எப்படியோ போய் மறுபடியும் ஒன்னா சேர போறாங்களே, இவங்களை சேர விடக்கூடாது, ஏதோ ஒண்ணு பண்ணணுமே சொல்லிட்டு இங்க பக்கத்துல இருக்க யமுனாவை குத்தி விட்டுலாமான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி யமுனா வெடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுமே டென்ஷன் ஆயிட்டு, என்னமா இது, அவங்க வந்து கேட்டா விட்டுருவியா, அப்படிலாம் விட முடியாதுமா, இவங்க எல்லாம் ரொம்ப கெட்டவங்க, இவங்க பேசுறதெல்லாம் நம்ப கூடாதுன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க யமுனாக்கு ஆப்போசிட்டா இங்க கங்கா பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ வாய மூடி, முதல்ல சம்பந்தம் இல்லாம எந்த விஷயத்தையும் முழுசா தெரிஞ்சுக்காம வந்து இங்க காவிரியோட வாழ்க்கை கெடுக்கணும்னு நினைக்கிறியா, உன் வேலையை பார்த்துட்டு உன் வீட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி இங்க யமுனாக்கு மாசா ஒரு பதிலடி கொடுக்குறாங்க. இங்க யமுனாமே வந்து கங்கா பேசினதை கேட்டு எதுவுமே பேச முடியாம அப்படி ஸ்டன் ஆகி போய் நின்னுட்டு இருக்காங்க.